என்னை எல்லாம் யாராலையும் கூண்டுக்குள்ள பூட்டி வைக்க முடியாது. நான் சுதந்திரமா இருக்கிற காட்டு பறவை. என் உடம்பால முடியலனாலும் என் மனசு சில கடிச்சு பறந்துக்கிட்டே இருக்கும். இவளுக்கு நான் ஜான் விக்னு பேர் வைக்கிறேன். எதனாலன்னா இவளோட மனசு ரொம்பவும் பெருசு. எந்த அளவுக்குன்னா இவளுக்குன்னு ஒரு ஸ்டேடியம் இருக்குது, த செக்மெண்ட். அந்த செக்மெண்ட்டில் இறங்கி வால் எடுத்தான்னா முன்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியாது, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது, ஈவன் எவன் இருக்கான்னு கூட தெரியாது. இந்த செக்மெண்ட்டில் ஒருத்தனோட மேக்ஸிமம் பவர் இவரோட 5th இயர் கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பவர் ஃபிகர்ஸ். எந்த அளவுக்குன்னா ஒரு 373cc ஒரு 40 PS பவர். இது பார்த்தீங்கன்னா ஒரு 400 cc நீ கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த ஒரு 1.85 lakhsக்கு இந்த லேக்ஸுக்கு இருக்கக்கூடிய R15, அதாவது நான் R15 சொல்கிறேன் அப்படின்னா அவங்களோட ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் கோச்சிக்க வேணாம், நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த R15க்கு இவனோட பாதி பவர் கூட கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பவர் ஃபிகர்ஸ். ஒரு 373 சிசியை எப்படி இந்த அளவுக்கு கம்மியாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வாரம் R&D பண்ணேன். அந்த 2 வாரம் R&Dயை எனக்கு புரிஞ்சது ஒரே ஒரு விஷயந்தான். இந்த இடத்துல இந்த இந்தியன் மார்க்கெட், இந்த பஜாஜை பற்றி நான் மிரண்டு போனேன். எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக அவங்க இப்போ இருக்கக்கூடிய பார்ட்ஸை அவங்க 2025 இப்போ என்எஸில் ரிலீஸ் பண்ணுறாங்களா, அந்த பார்ட்ஸை இப்போ நிறுத்தினா கூட அவங்களுக்கு 2028 இந்த 3 வருஷத்துக்கு பார்ட்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனை இவங்க வச்சுருக்காங்க. அதனால் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் கொண்டு வர முடியுது. அதுக்காக இவங்க எந்த இடத்துலையும் அவங்களுடைய குவாலிட்டி இவங்க அடிக்கவே கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஒரு பயங்கரமான வேலை செஞ்சுருக்காங்க. பஜாஜை தவிர வேறு யாராலையுமே இப்படி ஒரு ப்ரைஸிங்கை பண்ணவே முடியாது. இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன். ஏன்னா இவங்க கஷ்டமே பட தேவையில்லை. இன்ஜின் டாமினாரோடது, அதாவது டாமினாருக்கு யார் இன்ஜின் கொடுத்தாங்க, 390ஓடது. அந்த சேசஸ்ஸு எல்லாமே NS200. பின்னாடி இவங்க எந்த அளவுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முன்னாடி இருக்க பார்த்தீங்களா, அந்த ஹெட்லைட் மட்டும்தான் இவங்க சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. மற்றபடி இவங்களுக்கு யாருமே எதுவுமே கொடுக்க வேண்டியங்கிற அவசியமே கிடையாது. இவங்களே அவங்களுக்கு தேவையானதை தயார் பண்ணுறதுனால இந்த ப்ரைஸிங், அதாவது 1.85 lakhsக்கு இந்த பைக் கொடுக்க வேண்டியது இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த செக்மெண்ட்டில் வேறு யாருமே கிட்ட கூட நிற்க முடியாது. மேக்ஸிமம் பவராக 40 PS ஒரு 1.85 lakhக்கு ஒரு 40 PS அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். ஈவன் மேக்ஸிமம் பவரான அப்ரிலியா கிட்ட கூட பார்த்தீங்கன்னா 47 தான் இருக்குது. அதுக்காக நம்ம 6 லட்ச ரூபா கிட்டத்தட்ட கொடுக்கணும். ஆனால் வெறும் 1.85 அப்படிங்கிறது வேறு லெவல்லையா பஜாஜ், இறங்கி ஆடிட்டேன். கைஸ், இப்படி தான் பார்த்தீங்கன்னா வருவானா. ரொம்ப சிம்பிள் தான், பட் பவர்ஃபுல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். கைஸ், டிசைன் அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், எனக்கு சுத்தமாக பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ டிசைன் பற்றி நாங்கள் பேச போகிறது கிடையாது. நான் பேச போகிறது என்னென்னா, அந்த 1,85,000 ஷோரூம் ப்ரைஸுக்கு அவங்க என்ன தராங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் பேச போகிறேன். ஒரு வண்டிக்கு தேவையான முக்கியமான விஷயமே ஃபிக்கபிலிட்டி தான். அந்த ஃபிக்கபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் NS அடிச்சிக்கவே முடியாது. ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கும். இதே RS இருந்தால் பாதி ரோட போய் தான் தாண்டி வளையணும். பட் NSஐ பொறுத்த வரைக்கும் அந்த NS200 எது இருக்கோ அதே 400 தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. இந்த NS
NS400Zல இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து கிட்டத்தட்ட 4000 RPM வரைக்கும் ஒன்றுமே பண்ணிடல. ஏதோ பல்சர் 150 ஓட்டுற மாதிரி இருக்குது. சுத்தமாக பவர் கிடையாது, லோ எண்ட் டார்க் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த 4000 RPM ஏத்தனை வாட்டி வண்டி சும்மா அந்த விசில் சவுண்டோட ஒரு பவர் ஃபிகர்ஸ் கண்டிப்பாக என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. உங்களாலேயும் வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். இதுக்கு வந்து பஜாஜ் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி அது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜுக்கான செக்ஷன் அப்படின்ட்டாங்க. மைலேஜுக்கான செக்ஷன்னா உங்களுக்கு தெரியும், அந்த 4000 RPMங்கிறது ஒரு 60 kmp km/h அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ட்ராவல் பண்ணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி 60ல் போகும்போது ஒரு 35 32 அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த வண்டி நான் இன்னும் ஃபுல்லாக செக் பண்ணணும், இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணணும். ஃபுல்லாக செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு செகண்ட் ரிவ்யூவில் தான் ஃபுல்லாகவே தெரியும். பட் ஃபஸ்ட்டு ரிவ்யூவில் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா எக்ஸ்ட்ரானரி பவர் இந்த செக்மெண்ட்டில். அடுத்து இந்த வண்டியில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷனும் பிரேக்கும் பற்றி பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் சைடு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்சைட் டவுன். அது வந்து ஒரு இன்ஜினியரிங் மார்வல். பட் இருந்தாலும் இந்தியன் ரோட்ஸ்க்கு சுத்தமாக செட் ஆகாது, ரொம்ப டம்மு டிம்முன்னு அடி வாங்குது. பட் இருந்தாலும் ஒரு நார்மலான ஸ்ட்ரெயிட் ரோட்டில், ஒரு பம்ப்ஸ் இல்லாத ரோட்டில் சரியான ஒரு சஸ்பென்ஷன். உங்களால் டயரே ஃபீல் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஒரு சரியான சஸ்பென்ஷன். பேக் வந்து பார்த்திங்கன்னா மோனோசாக் அப்சர்வர் தரமாக இருக்கும், அதே ஒரு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது இந்தியன் ரோட்ஸ்க்கு. இப்போ என்னன்னா இந்த பிரேக்ஸ் தான். பிரேக்ஸ் வந்து அவங்களுடைய கிரமிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு தரமான ஒரு பிரேக்ஸு. நிறையா தடவை செக் பண்ணியிருக்கேன். NS200ல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தடவை அழுத்தியிருக்கேன். இந்த 400ல் அந்த ஆட்டோ கூட கிராஷ் ஆச்சு. சரியான பிரேக்கு, சூப்பராக ஒர்க் ஆகுது. பிரேக் வந்து பார்த்திங்கன்னா குறையே கிடையாது. அந்த 320 mmங்கிறது சரியான பிரேக்கு. வண்டியோட சவுண்டும் பவரும் இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஏன்னா நிறையா தடவை வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டேன். இந்த வண்டியை உண்மையாக ஃபீல் பண்ணணுன்னா ஷோரூமில் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரியும். கொதிக்குது. இந்த மாதிரி ஒரு பைக்கு எவனும் பார்த்துருக்க மாட்டான்டா சாமி. அண்ணே புது வண்டினே, மேலே விட்டுறாதனே, என்னை போட்டுருவாங்க. ஒரு சிங்கிள் சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹீட்டும் வைப்ரேஷன்ஸும் கூடவே அடிஷ்னல் போனஸாக வந்து ஆட் ஆகிரும். அது வந்து தவிர்க்கவே முடியாது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் பல்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஹீட்டை ஃபேஸ் பண்ணுறேன். ஏன்னா பல்சர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரேடியேட்டர் சவுண்டு கூட வராது, அந்தளவுக்கு காமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஈவன் ஹீட் அப்படிங்கிறது அடிக்கவே அடிக்காது, அந்தளவுக்கு தான் அவங்க வந்து இன்ஜினியரிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து என் கால் ஃப்ரைடு சிக்கன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வண்டி நிற்கலையே, வண்டி மூவ் ஆகுதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, எதுவுமே தெரில. மேபி வந்து ஃபஸ்ட் சர்வீஸில் வந்து சரி பண்ணலாம். ஏன் இந்த வண்டி இவ்வளோ ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியலை. பட் ரேடியேட்டரும் ஹெவியாக ஓடிட்டு தான் இருந்தது. மேபி வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்ச உடனே வண்டி சரியாகலாம். நிறையா வண்டி ஃபஸ்ட் சர்வீஸில் சரியாகிருக்கு, ஆனால் வண்டி ஆஃப் ஆகலேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் இருந்தது. ரெண்டாவது, இந்த வண்டியோட மேக்ஸிமம் அட்வான்டேஜ் இங்கே தான் வரும், ஹில் ஸ்டேஷன். டயரும் சரியான டயர்ஸ், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் 110, பேக்கில் 140, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச்சு, ரைடிங் மோட்ஸு எல்லாமே எக்ஸ்ட்ரா நிறைய கொடுத்துருக்காங்க. அப்படியே அள்ளி வாரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த 4000 RPM போன உடனே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த வண்டியெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பின்னாடி போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த 400cc 40 PS வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே எதுவுமே கிடையாது. நிறையா தடவை அது சொல்லிட்டேன். ப்ளஸ் NSோட ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது 2012 ரிலீஸ் ஆனது. NSோட ஃபேன்ஸ்கிட்ட கேட்டால் அது எந்த அளவு ஸ்டெபிலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும், அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். இது வந்து என்னால் இந்த 1,85,000 ப்ரைஸ் டேக்கில் இவனை குறையாக சொல்ல முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவனோட பவர்ஸு ப்ளஸ் ரைடிங் மோட்ஸு, ஸ்லிப்பர் கிளச்சு, எந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் ப்ரீமியம் பைக்ஸால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கவர் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் இதோட வைப்ரேஷன்ஸும் ஈட்டும் மட்டும்தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் இடிக்குது. அது மட்டும் சரி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது சரியான ஒரு
வண்டியாக இருக்கும். டயர்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 110 ரேடியல், பேக்கில் 140 ரேடியல். எங்கேயாச்சும் அவனை குறை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் முடியல. ஏன்னா டயர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு grip வந்து ப்ரொவைட் பண்ணிச்சு. பார்த்தாவே தெரியும். என்ஜாய் பண்ணேன். கார்னரிங்கில் எல்லாமே ஸ்பீடப் பண்ணேன். அந்த இடத்துல கூட எனக்கு சின்னதாக ஒரு ஸ்லிப் கூட ஆனது கிடையாது. மேபி ரோடு நல்லா இருக்கா இல்லை டயர் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் டயர் வந்து ரோடை நல்லா கட்டி பிடிச்சிக்கிச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டயர் அப்படிங்கும்போது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் கைஸ். நல்லா இருக்குது டயர். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஓட்டி பார்க்க போகும்போது அந்த லப்பர் எந்த வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சிருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு grip வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். நல்லா இருந்தது கைஸ் டயர். இதெல்லாம் அசால்ட்டு சும்மா ஏறுது. சும்மா ஏறுது. யூடியூப்பில் இருக்கிறதுனாலே என்னமோ எனக்கு நிறையா வண்டியை ஓட்டுறதுக்கு நான் சான்சஸ் கிடச்சிது. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பஜாஜுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நான் கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ஒரு பிசிக்ஸை கற்றுக்கோங்க. இது வந்து பிசிக்ஸ் இல்லாமல் கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லா கருமும் இங்கே தான் வரும். ப்ரைஸ் வந்து பவரை மீட் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக அடி வாங்கும். எப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஃபீச்சர்ஸை மீட் பண்ணுதோ அப்போ வந்து பவர் கண்டிப்பாக அடி வாங்கும். இது ரெண்டுக்கும் நடுவு இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நன்றி. ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பவரை சரியான இடத்துல மீட் பண்ணியிருக்கு. ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஒரு ஓவர்லோடான ஃபீச்சர்ஸ் நான் பார்த்ததே கிடையாது இந்த செக்மெண்ட்டில். அந்த 3 ஸ்பீட் ரைடிங் மோட்ஸ், அந்த ஃபுல் ப்ளூடூத் கனெக்ஷன், அந்த ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், அந்த டுவல் சேனல் ABS ப்ளஸ் அந்த ஸ்லிப்பர் கிளச்சு எதுவுமே எனக்கு வேணாம். எனக்கு எதுவுமே வேணாம். அந்த 400cc, அந்த 40 PS பவர், அந்த 35 Nm ஆஃப் டார்க், அந்த விண்டு வந்து என் மேலே வந்து அடிக்கும் போது ஒரு ஃபீல், ப்ளஸ் அந்த 320 mm டிஸ்க் பிரேக்கு, அந்த அடித்த உடனே நிற்கக்கூடிய அந்த கிரெமிகா பிரேக்கு, அது கொடுத்த பார்த்தியா, அதுக்கு ரொம்ப நன்றி பஜாஜ். நீ ஒருத்தன் போதியா அந்த இந்தியாவை தூக்கி நிறுத்துறதுக்கு. ஏன்னா ஒரு 150cc இப்போ ஓன் ப்ரைஸுக்கு வரும்போது 400cc கொடுக்கும்போது ஒன்றை மாதிரி ஒரு 4 பேர் இறங்கினா கூட ஒரு கன்சியூமராக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 400cc வந்து நாங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு நம்ம அனுபவிப்போம்ல. அது எனக்கு வேணியா. ரொம்ப நன்றி கைஸ். சரியான ஒரு வண்டி. நான் கூட இது லான்ச் ஆகும்போது என்னடா இது பேக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சோம். பட் யூஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது நல்ல ஒரு ஸ்டைலிஷு, நல்ல ஒரு ஃபிக்கபிலிட்டி, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு அந்த ஹேண்டிலிங்ஸு, அந்த முன்னாடி இருக்கக்கூடிய USD ஃபோர்க்ஸு, சரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் கைஸ். அந்த NS200 அப்கிரேடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் அந்த Z அப்படிங்கிற அப்கிரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒர்த்து. நல்ல ஒரு சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் சொல்லி இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சொல்லியிருக்கல, நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். கீழே ஒரு நம்பர் இருக்குது, அவங்ககிட்ட கேட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். நானே நல்லா இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், தெரியும் என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு.